Hi friends, welcome to Geeta Samayal. வாங்க இன்னைக்கு என்ன சமைக்கலாம்னா கீதா சமையல் ஸ்பெஷல் போட்ல வந்து கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்கு, 41 பொருட்கள் போட்டு சத்து மாவு இருக்கு, 35 பொருட்கள் போட்டு நிலங்கு மாவு இருக்கு, அதுக்கப்புறம் கொள்ளு இட்லி பொடி இருக்கு, கருவேப்பிலை இட்லி பொடி இருக்கு, தூதுவளை இட்லி பொடி இருக்கு, வெள்ளார இட்லி பொடி இருக்கு, முடக்கத்தான் இட்லி பொடி இருக்கு. நம்ம இட்லி பொடிக்கெல்லாம் ஃபுல்லா வந்து கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்றோம். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களாம் ஸ்கூல் போயாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு மீன் குழம்பு, மீன் வறுவல், எறா தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். 2 கிலோ எறா வாங்கியிருக்கேன். நல்ல பெரிய எறா, சூப்பராக இருக்கும். இந்தமாரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை விட பெருசாக வாங்கினீங்கன்னா தலை போயிடும். இதை விட சின்னதாக வாங்கினா ஆய முடியாது. ஓகேவா? இதெல்லாம் நான் வந்து 4 மணிக்கு நம்ம எந்திரிச்சோம்ல, ஃபஸ்ட்டு இதை எடுத்து தண்ணியில் போட்டுட்டேன். செவ்வாய்க்கிழமை வாங்கினேன். எப்பயுமே வந்து ஞாயிற்றுக்கிழமை செய்கிற மாதிரி தான் சனிக்கிழமை வாங்கி சும்மா அலம்பிட்டு அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 7 மணிக்காக எடுத்து ஆஞ்சிப்போம். ஆஞ்செல்லாம் இப்போ வைக்கிறதில்ல, க்ளீன் பண்ணி வைக்கிறது கிடையாது. ஏன்னா திருப்பியும் நம்ம வந்து வாஷ் பண்ணணும், அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். அதனால் இப்போ என்ன பண்ணிடுறது, அங்கேருந்து மீன்கார்கிட்டேருந்து வாங்கிட்டு வரோமா, சும்மா ஒரு தண்ணியில் அலசி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு மறுநாள் எடுத்துக்கிறது. இவர் ஆஃபீஸ் முடிஞ்சு 2 மணிக்கு 2:30க்கு வந்தால் கூட எடுத்து வைக்க சொன்னால் எடுத்து வச்சுருவார், தண்ணி ஊற்றி வச்சுருவார். ஏன்னா காலையில் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சூப்பராக இருக்குது. கருப்பு எறா, இதை ராஜா எறான்னு சொல்லுவாங்க. இது பெருசாக இருந்தால் மீன் வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன் இருந்தது. இங்கே பாருங்கள், சங்கரா இருக்குது, ஊடா இருக்குது. இது பேர் என்னமோ சொன்னார், மறந்துட்டேன். இது பேர் ஊடாமா, இது பேர் ஊடாமான்னு தெரில. வெள்ளை பண்ணா இருக்குது. அது பாருங்கள், இது பேர் வந்து முண்டக்கண்ணி மீனா அப்படின்னு சொன்னார். இங்கே பாருங்கள், இது வந்து காரப்பொடி. ஒரு 3 மீனும் 2 மீனும் இருந்தது. அப்புறம் நகரை நல்லா பெருசு பெருசாக சூப்பராக இருந்தது, நல்லா குச்சி குச்சியாக இருந்தது. நிறைய நகரை இருந்தது, அதனால் நகரை வாங்கிட்டேன். ஷீலா மீனும் இருந்தது, நான் வாங்கலை. இது மட்டும் இப்போ சரி, இதில் வந்து எப்படின்னு தெரியல, ஆஞ்சாதான் தெரியும். தலை மட்டும் போட்டு குழம்பு வைக்கிறோமா, இல்லைன்னா மீனோடு போட்டு வைக்கிறோமான்னு தெரியல. ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு வியாழக்கிழமை, நம்ம சாப்பிட மாட்டோம். ஓகேவா? அதனால் எப்படி ஆஞ்சிட்ட பிறகு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆஞ்சிட்டு அந்த மாடிக்கு தான் போய் வந்து க்ளீன் பண்ணணும். நானும் எங்கள் மாமியாரும் உட்காந்து க்ளீன் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம போய் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே வந்து மீன் குழம்புக்கு புளி ஊற வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம், அப்புறம் இஞ்சி, அப்புறம் பூண்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம். இன்றைக்கி வந்து நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இன்னும் சாதம் கூட நம்ம வடிக்கலை, பார்க்கலாம். அப்படியே சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பண்ணிக்கலாம். சாதம் வீர சிவாஜி தான் நம்ம வடிக்கிறோம். காலையில் 6:30க்கெலாம் வடிக்கிறோமா, எங்கே ஏன்னா நைட்டு வரைக்கும் நல்லாயிருக்கும் வீர சிவாஜி. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எங்கே கெட்டு போயிடுமோன்ட்டு பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் வந்து ஆஞ்சிட்டு வந்தாச்சு. இது வறுவலுக்கு, இது குழம்புக்கு. இந்த மீனெல்லாம் குழம்பு கலந்தா மாரி சூப்பராக இருக்கும். சங்கரா, அப்புறம் வந்து பண்ணா மீன், நகர மீன், காரப்பொடி, தேங்காய் பாறை எல்லாம் போட்டு குழம்பு. ஓகேவா? இது வந்து பண்ணா மீன், ஊடா மீன், அப்புறமேட்டு வந்து அது பேர் என்ன, சங்கரா மீன். அதுக்கப்புறம் இன்னொரு மீன் கூட இருந்தது, இது வந்து காணாங்கத்தையில் சேர்ந்த மாரி இது, இந்த மீன். அதுக்கப்புறம் வந்து நகர மீன். இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன், குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். எறாலாம் பாருங்கள் ஆஞ்சி வச்சுருக்கேன். இதில் வெறும் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, உப்பு அப்படியே போட்டு தோசை கல்லில் தான் போடலான்னு பார்த்தா அது 2-3 தடவை நம்ம போட வேண்டியதாக இருக்கும். அதனால் கடாயிலே போட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராமு, ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகமும் போட்டு ஒன்று குத்தலாக இடித்தாலும் சரி, மிக்சியில் போட்டாலும் சரி. அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 கட்டி பூண்டு, இது 2த்தையும் சும்மா இடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து
பரட்டி வைக்க வேண்டியதெல்லாம் ஊற வச்சுட்டு குழம்ப தாளிக்கலாம். அதுக்கு முன்னாடி சாதம் வெந்துருச்சு, நான் வடிச்சிட்டு வந்துடுறேன். சாதம் வெந்துருச்சு போல இருக்குது, வடித்து விட்டுடலாம். நான் சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சேன் பாருங்க, அந்த கேப்பில் உலைய வச்சு அரிசியை போட்டாச்சு. இப்போ மீனெல்லாம் ஆஞ்சிட்டு வந்தாச்சு. ஓகேவா, ஒரு 2 செகண்ட் இருந்தால் வெந்துடும். வெந்தோடனே வடித்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எறாக்கு வந்து பரட்டி வச்சிடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/2 லெமன். ஓகேவா, 1/2 லெமனு, வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க, போதும். அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 3/4 ஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ இதை வந்து நல்லா பெசரி வச்சிடலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா பெசரி வச்சா வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கோம்ல, ஊற வைக்கிறதெல்லாம் ஊற வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. குழம்பு தாளித்தோடனே நம்ம வறுத்துடலாம், ஒரே வேலையாக முடிஞ்சிடும். நல்லா இருக்குது, எறா நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. நல்லா பெசரி வச்சுருங்க. இதுக்கு நம்ம இதோட எதுவுமே போட தேவையில்லை. இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இந்த தட்டு கொஞ்சம் நல்லா தாராளமாக இருக்குல்ல, மீனை வந்து பரட்டிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து அந்த 1/2 லெமனில் கொஞ்சமாக இருக்குது, 1/4 லெமன் தான் ஊற்றணும். இதுக்கு ஒரு 1/4 லெமன் போட்டுக்கலாம். மீன் குழம்பும் சரி, அப்புறமேட்டு வந்து மீன் வறுவலும் சரி, வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா கலந்த மீனாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்தமாரி நான் குழம்பு வந்து எங்கள் அம்மா கையில் சின்ன வயசில் சாப்பிட்டேன். இப்போ ரொம்ப நாள் கழித்து இப்போ சாப்பிட போகிறேன். நானே வச்சு சாப்பிட போகிறேன். உப்பு தேவையானது போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மீன் வறுவலுக்கு வெறும் மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ காரெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்ணும், வெயில் பயங்கர வெயில். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து ஒரு மீன்லேயும் ஒரு கோடு போட்டுருங்க. நல்லா குத்திச்சு கை, இந்த இதில் இருக்கிறது செம்மையாக குத்திச்சுங்க. மீனை வந்து நல்லா பரட்டிக்கோங்க. நான் நல்லா தடவி வச்சிட்டேன் மசாலா. இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். இந்த மீனுக்கு மட்டும் கொஞ்சம் மசாலா தூக்கலாக போடணும், ஏன்னா பெரிய மீனாக இருக்குது. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப வேணாம், ஏன்னா மசாலா பிரிகிற மாரி இருக்கும். மீனோட நல்லா இப்படி பிடிச்சிருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மீன் இருக்குது பாருங்கள், இதை இதில் சேர்த்துருங்க. குழம்பு மீனுக்கு 1/2 ஸ்பூன் மட்டும் வெறும் மிளகாத்தூள். இன்றைக்கி வந்து இந்தமாரி ஊற வச்சுட்டு, ஏன்னா நம்ம வந்து மீன் குழம்பு வைக்க ஆரம்பிக்கிறது 10 மணி. ஓகேவா, எப்படி நம்ம மீன் குழம்பு முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவர் ஆகும். அது வரைக்கும் இந்த ப்ளைனாக இருந்தால் உப்பு காரம்லாம் ஏறாது. அதனால் உப்பு காரம்
கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு இதையும் ஊற வச்சிடலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா உப்பு காரம் ஏறி வரும். அதுக்கு தான் ஏற்கனவே 2 மீன் கையை வந்து பதம் பார்த்துருச்சு. ஊற வச்சிட்டேன்னா குழம்பு தாளிக்கிற வேலை தான். சாதம் கூட வடிச்சிட்டேன். ஒரு பக்கம் இறாவை பண்ணிடலாம். ஒரு பக்கம் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம், அரை ஸ்பூன் சீரகத்தையும் 1-2 தட்டிக்குவோங்க. இஞ்சியும் பூண்டையும் 1-2 தட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் குழம்பு தாளிக்கணும். எதையுமே வந்து இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறதில்ல, வெளியவே வச்சு தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கல. மீன் குழம்புக்கு தனியாக ஊற வச்சுருக்கோம். மீன் குழம்பு அது வெளியவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இறாவும் இப்போ செய்ய போகிறோம். மீனும் வந்து குழம்ப தாளிச்சிட்டு வேறு ஸ்டவ்வில் மாற்றிட்டு அதையும் வறுத்துற போகிறோம். ஒரு 1/2 hour ஊறினாவே போதும். சங்கரா மீன், நகர மீனுக்கெலாம் ரொம்ப ஊறணுன்னு அவசியம் கிடையாது. பண்ணா மீன் அதுக்கு தான் ஒரு சீக்கிரமாக ஊறுறதுக்கு தான் ஒரு கோடு போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ எல்லாமே இப்படியே இருக்கட்டும். நம்ம தட்ட வேண்டியதை தட்டிக்கலாம். இப்போ வந்து இஞ்சியும் பூண்டையும் ஃபஸ்ட்டு தட்டி எடுத்துக்கலாம். தட்டி போடும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் கொஞ்சம் பெருசாக ஆவ பசங்களுக்கு காய், இந்த பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் தொண்டையில் இறங்க மாட்டேது. என் சின்ன பிள்ளை, என் பெரிய பிள்ளைலாம் சின்ன வெங்காயம் உரிச்சா பச்சையாகவே சாப்பிடுவாங்க. பெரிய பிள்ளை இப்போ கூட சாப்பிட்றான். சின்ன பிள்ளைக்கு வெங்காயத்தை பார்த்தாவே ரொம்ப தூரம். வடகம் போடும்போது தான் செம்ம சிரிப்பாக இருந்தது. உருண்டை பிடிச்சி டெய்லியும் வந்து ஒவ்வொரு நாளைக்கு போய் மாடியில் ஒருத்தவங்க வைக்கணும். எப்படி மூஞ்சி அப்படியே திருப்பிக்கிட்டே போய் வைக்கிறாரு தோற. செம்ம சிரிப்பு. இது பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா தட்டி எடுத்துக்கலாம். இதுலேயே கையில் மட்டும் கத்திப்படாமல் சூடுபடாமல் வச்சுக்கணும். எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, கை வந்து சாதம் வடிக்க முடியாது. சூடெல்லாம் இப்போல்லாம் அனல்லாம் பட்டுச்சுன்னா பயங்கரமாக இருக்குது. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டால் நல்லா இதுவாகிடும். அதுக்கு தான் வேண்டாம். ஒரு அரை ஸ்பூன் இப்போ வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த இடிக்கிறத பார்த்துட்டு எனக்கு சின்ன வயசு நான் வந்துருச்சு. தீபாவளி டைம்லலாம் அப்போல்லாம் வந்து கிரைண்டர் கிடையாது. எங்கள் தாத்தா பாட்டிக்கு தீபாவளி மறுநாள் அமாவாசை வருது பாருங்கள். அப்போ வந்து பணியாரம் சுடணும். அது ரொம்ப சுத்தமாக சுடுறதுனால ஆட்டுங்கல்லில் தான் ஆட்டணும். ட்ரெஸ் எடுக்கணும் போய். அதுக்கப்புறம் வந்து தண்ணி பிரச்சனை இருக்கும். தண்ணி வேறு அடிக்கணும். ட்ரெஸ் எடுப்போம். அப்போ சின்ன வயசுலலாம் நம்ம இந்த வேலை செய்வோமா, ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுக்க போவோமா? நீங்களே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுக்க தான் போவோம். ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி பிடிப்போம். தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உட்காந்து மாற்றி மாற்றி ஆட்டுவோம். எங்கள் அப்பாவும் ஆட்டுவார். பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, பெருமைக்கில்லை. அவர் சமையல்கார் தானே, வீட்டில் நிறைய வேலை செய்வார். வெளியெல்லாம் போயிட்டா நிறைய பேர் எல்லாம் இப்போல்லாம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றாங்க. எங்கள் அப்பாலாம் பழையது இருந்தால் கூட சாப்பிட்டுப்பார். அதேமாரி தான் எங்களுக்கு இப்போ எங்கள் வீட்டுக்காரரும் அதேமாரி தான் அமைஞ்சிருக்காரு. ஓகேவா? எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பார். சாப்பாட்டு விஷயத்தில் குறைய சொல்ல மாட்டார்.
நம்மளா பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். டீயே போட்டு கொடுத்தா கூட சர்க்கரை இல்லைன்னா கூட ஒன்றுமே சொல்ல மாட்டார். நான் குடிச்சு பார்த்தா தான் தெரியுமே. அந்தமாரி வீட்டில் வந்து ஆம்பளையும் பொம்பளையும் போட்டி போடாமல் நம்ம வீடுன்னு வேலை செஞ்சால் எங்கேயுமே பிரச்சனையே வராது. எங்கள் அப்பா சமையல்காரனால பூண்டு உரிப்பார், வெங்காயம் உரிப்பார், உரிச்சிட்டு அழகாக அதை ஒரு தட்டில் வைப்பார். அந்த பழக்கம் தான் எனக்கும். வெளியெல்லாம் போட மாட்டேன். துணி காய போடுவார். போய் துணியை போய் மேலேயே அந்த சூடாக மடித்து எடுத்துகிட்டு வருவார். அந்த மாதிரிலாம் பண்ணுவார். இப்போ மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். மணி ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், ஹீட் ஆகுது. சின்ன வயசுலலாம் விசேஷம்லாம் வந்தால் 4 பேரும் ஒரு வேலை செய்வோம் எங்கள் வீட்டில். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லாருக்கும் பிறகு இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சின்ன வயசு அந்த இப்படியே சமையல் பண்ணிக்கிட்டு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கடுகு, வெந்தயம் எப்பயுமே வந்து இந்தமாரி பொரியணும். எண்ணெய் சூடாகலைன்னா கூட பொரிய விட்டுட்டு மித்ததெல்லாம் சேருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிங்களா, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, அப்புறமேட்டு பச்சை மிளகாய் நச்சு வச்சது. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலான்னு சொல்லிவிட்டு மீன் குழம்பு ஒரு 2 செகண்ட் இதை வதங்கினோன்னே சீரகமும் பெரிய வெங்காயமும் நச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 3 தக்காளி வந்து மிக்சியில் ஒரு 80% அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளியெல்லாம் வந்து வெளியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா பூச்சாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சேருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து மிக்சியில் முழு தக்காளி கழுவிட்டு அப்படியே மிக்சியில் முழு தக்காளி அரைக்கிறத கூட நான் பார்த்துருக்கேன். வெளியே நல்லா இருக்குது பழமாக, உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த விதை இருக்கிற இடத்துல புழுகு இருக்குது. நான் இப்போ தான் மிக்சியில் அரைக்கும் போது பார்த்தேன். எனக்கு ஒரு தக்காளி அப்படி தான் வந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன். நான் அது காட்டலான்னு பார்த்தேன். நாவும் இல்லாமல் எங்கள் மாமியார் குப்பையில் வச்சுருந்தேன் பாருங்க, காயெல்லாம் கட் பண்ண பாருங்க காலையில், அதில் சேர்த்து போட்டுட்டாங்க. நான் தனியாக அந்த குப்பையை வந்து உரிக்கிறது அப்புறம் தோலெல்லாம் எடுக்கிறதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சா அவங்க செடிக்கு மக்க வைக்கிறாங்க எங்கள் மாமியார். கொஞ்சம் மண் போட்டு உப்பு சேர்த்துக்கலாம். அதனால தான் எதுக்கு தண்ணி எப்படியும் நம்ம கீழே தான் ஊற்ற போகிறோம், அந்த காயும் கீழே தான் போட போகிறோம். அது செடிக்கு உரமாக இருந்துச்சுன்னா நல்லது தானே, நம்மளுக்கு ஒரு 4 பூ எக்ஸ்ட்ராவே கொடுக்கும். அது பச்சை பச்சேன்னு பார்க்கும் போது மனசில் ஒரு சந்தோஷம். வாடிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு கீழே இது வச்சுருக்கேன் பாருங்க, துளசி நல்லா வரும். திடீர்னு வந்து எலி பெருச்சாலி நோண்டி வச்சிடும், அப்படியே போயிடும். இப்போ எத்தனை செடி வச்சுருக்கேன் தெரியுமா. வெத்தலை கூட வாசலுக்கு நேராக ஸ்டெப்பில் தான் வச்சுருந்தேன். நல்லா வந்துச்சு, என் ஹைட்டுக்கு வந்து வளர்ந்து வந்துச்சு. அப்படியே வந்து எலி நோண்டி விட்டுடுச்சு. எலி இல்லாத இடத்துக்கு எனக்கு செடி வைக்கணும்னு ஆசை. இருக்கிற இடத்துல எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நானும் எங்கள் மாமியாரும் வச்சுருக்கோம். இப்போ இந்த பக்கம் வெங்காயம் வதங்கட்டும். இப்போ எறாவை வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன், சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா எறா வந்து வாய்வு, ஓகேவா. அதுக்கு தான் இஞ்சி பூண்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு நல்லா பொரியணும், ஓகேவா. இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலெலாம் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் உடம்புக்கு நிறைய தேவைப்படுது. அதனால் வந்து எவ்வளோ தான் நம்ம இந்த சாப்பாட்டை சாப்பிட்டாலும் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாம் சாப்பிட்ணும். அப்போ தான் நம்ம உடம்புல நீர் இருந்த மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம
ஊற வச்சோம்ல எறா, அதை சேர்த்துடலாம். பசங்களுக்கு மட்டும் அந்த சிக்கன் பிரியாணி மாரி எறா ரொம்ப பிடிக்கும். என்ன ஒன்று ஆயத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லீவ் டைம்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மித்த நேரத்துலன்னா ரொம்ப கஷ்டம். டபுள் வேலை இருக்குது எனக்கெல்லாம். வந்து இந்நேரம் நான் தான் சொல்கிறேன், 7:45 எனக்கு வேலை முடிஞ்சிடும். இது இப்போ எக்ஸ்ட்ரா வேலை மாரி எனக்கு. ஒரு இறா வேந்துச்சு. சிம்மிலே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நான் கொஞ்சம் ஒரு 2 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சிம்மில் தான் வைக்கணும், இல்லைன்னா ரொம்ப தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இந்த பக்கம் வெங்காயத்தை பார்க்கலாம். கொஞ்சம் காப்பிக்கு பால் வச்சுருக்கேன். சேமியா தான் சாப்பிட்டோம், பழையது கொஞ்சம் இருக்குது. சரி மத்தியானமாக சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா எங்கள் அக்கா பொண்ணும் என் சின்ன பிள்ளையும் எங்களுக்கு கரைச்சி கொடுத்துருங்க நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. அதனால் நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி சேமியா சாப்பிட்டோம். தக்காளி ரொம்ப நைஸாக அரைக்கல. சேமியா சாப்பிட்டனால கொஞ்சம் காப்பி குடித்தாதான் நல்லாயிருக்கும். அது வேறு மேலே போயிட்டு மீனெல்லாம் ஆஞ்சிட்டு வந்தோமா, அதுவே ஒரு மாதிரி இருக்குது. காலைல எந்திரிச்சோம்மா, வேலையை முடிச்சோம்மா, டக்குன்னு 8 மணிக்குள்ளே சமையல் கட்டை விட்டு வெளியே போயிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால தான் மீனையே இப்போ மீன் குழம்ப தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டு மீனை வறுத்துடலான்னு சொல்கிறேன். இல்லைன்னா திருப்பி 1 மணிக்கு வந்து நிற்கணும் மீன் வறுக்க. பயங்கர அனல். மணி 10:30 தான் ஆகுது, ஆனால் செம்ம அனல். இன்னும் வந்து எனக்கு சமையல் கட்டில் ஃபேன் போட்டு விட்ருக்காரு சைடில், வால் ஃபேன் எங்கள் வீட்டுக்காரு. ஆனால் போட்டால் ஸ்டவ் வந்து அலைப்பாயுது. அதனால தான் நான் பாத்திரம்லாம் அலம்பும் போது, சாமான்லாம் அடுக்கும் போது அப்போல்லாம் வந்து ஃபேன் போட்டுப்பேன். இப்போ வதங்கட்டும், நான் புளியை கரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து இறா வந்து சாஃப்டாக தான் இருக்கும் சிம்மில் வச்சே நீங்கள் குக் பண்ணால். ஏன்னா வந்து லெமன் போட்டிருக்கோம்ல, அதனால் நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும். ஃபஸ்ட்டில் நான் தயிர் தான் வந்து போட்டு பரட்டி வைப்பேன். நிறைய பேர் 2-3 வீடியோவில் நான் இறா செய்கிறத பார்த்துட்டு தயிர் போடாதீங்க, லெமனே போட்டுக்கோங்க, தயிர் சேர்க்கக்கூடாது அப்படின்னா. ஆனால் நான்லாம் எனக்கு தெரிஞ்சு அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, அக்கா எல்லாருமே வந்து தயிர் தான் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ பிரியாணியுமே செய்கிறோம்ல, பிரியாணிக்கு ஆனியன் ரைத்தா வைக்கிறோம் பாருங்கள், தயிர் போட்டு ரைத்தா வைக்கக்கூடாதான். அதுக்கு வெள்ளரிக்காய் ரைத்தா வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டாதான் பிரியாணி திகட்டாமல் இருக்கும். உங்களுக்கே தெரியும். ஒன்று ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் அப்பத்துலேருந்து பெரியவங்கெல்லாம் அதை தான் சாப்பிட்டு வராங்க. இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை. ஆனால் இப்போ சாப்பிட்றவங்களுக்கு ஏதாச்சும் ஆகுது போல இருக்குது, அதனால தான் சொல்கிறாங்க. நல்லா தக்காளி வெங்காயம்லாம் சூப்பராக வதங்கிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்தை தகுந்தமாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் காரம். வெயிலுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிட்ணும். நான் மாங்காவும் இருக்குது. 1 கிலோ 50 ரூபான்னு வந்தது. 1/2 கிலோ வாங்கினா 30 ரூபாவாம். எங்கள் வீட்டில் தான் மாங்காய் ஃபேவரட் ஒருத்தர் இருக்கார். மாங்காய் சாம்பார் வேணும். நேற்று மாங்காய் சாம்பார் வச்சேன். ஒரு துண்டு மாங்காவை எடுத்து ஸ்நாக்ஸில் வச்சு எடுத்துன்னு போகிறாரு என் சின்ன பிள்ளை. சின்ன வயசில் நானுமே மாங்காய் நிறைய சாப்பிடுவேன். புளித்தண்ணி தண்ணியாக கரைச்சிக்கோங்க, பழைய புளி. இது இந்த ஜாடியில் லாஸ்ட்டாக இருந்தது. 1/2 கிலோ புளி வாங்கினேன்னு வச்சுக்கோங்க, நல்லா சதை புளியாக எனக்கு 3 மாதத்துக்கு மேலே ஓடும். தக்காளி வேறு இப்போ கம்மியாக இருக்கா,
அதனால் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறது. குழம்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ வேணுமோ. இதில் தண்ணி ஊற்றணும். இந்த குழம்பு பத்தாது, நைட்டுக்கும் டிஃபனுக்கு வேணும். குழம்பு வந்து இது போல் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். காரம், புளிப்பு, உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் மீன் போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சாரி வரும். ஏன்னா நம்ம இன்னும் 2 ஹவரில் சாப்பிட்ருவோம். அப்போ வந்து உப்பு காரம்லாம் வந்து கம்மியாக இருக்கிற மாரி இருக்கும். அதனால தான் மசாலா தடவி வச்சுருக்கேன். மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஏடு கட்டி மலர்ந்து ஏடு கட்டி வரும்போது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் 2 பச்சை மிளகா உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வச்சோம்ல இந்த குழம்பு, அப்படியே ஒரு 2 கத்திரிக்காய் இதுலேயே நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் யாராச்சும் நான்வெஜ்ஜி சாப்பிடாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கத்திரிக்காய் போட்டு அப்படியே குழம்ப மலர்ந்தோடனே நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மீன் கூட போட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். யார் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் சாப்பிட்ருக்கேன். அம்மா அப்பப்போ வைப்பாங்க. ஒரு நேரம் அம்மா வந்து விரத டைம்லலாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்போ வந்து அந்த கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சுருவாங்க. அவங்களுக்கு வரைக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீன் போட்டுப்பாங்க சின்ன வயசில். அதனால தான் சொல்கிறேன். நானும் ஒரு நாள் நினைப்பேன் மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டு வைக்கணும்ன்ட்டு, மறந்துடுவேன். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மீன் குழம்புனா வெறும் மீன் மட்டும்தான் போட்டு வைக்கிறது தான் மீன் குழம்பு. என் பசங்களுக்கு இறா தொக்குனா இறா மட்டும்தான் போட்டு வைக்கணும், குடமிளகா போடக்கூடாது. அந்தமாரி இப்போ நான் அந்தமாரி செஞ்சு கொடுத்துட்டேன். அதனால் அவனுங்க கேட்குறானுங்க. நடுவில் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்து பழகணும். அப்போ தான் எதாக இருந்தாலும் பசங்க வந்து சாப்பிடுங்க. ஓகேவா? என் பசங்களெல்லாம் நான் அப்படி தான், எது பிடிக்கலன்றானுங்களோ அதை தான் 2-3 தடவை செஞ்சு கொடுப்பேன். நல்லது தெரியாது பசங்களுக்கு, நம்ம சொல்லி கொடுக்கணும். அதனால தான் அம்மாலாம் எங்களுக்கெல்லாம் வந்து காய், பூவு, பழம்லாம் நிறைய இருக்கும். எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு வேறு இருக்காதா, உடனே காலி பண்ணிடணும். தலைக்கு பூ வாங்கிட்டு வந்தாலும் நிறைய வச்சு விடுவாங்க. சாமிக்கும் நிறைய போடுவாங்க. அதேமாரி பழம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல காஸ்ட்லியான பழமாக தான் இருக்கும். காய் வாங்கிட்டு வந்தாலும் நிறைய வாங்கிட்டு வருவாங்க எங்கள் அம்மா. வியாபாரத்துக்கு போகிறாங்கல்ல, அதனால் கோயம்பேடுலேருந்து முதல்ல கொத்தாள செடிக்கு போனாங்க. அதுக்கப்புறம் கோயம்பேடு மாற்றினாங்க. ஷாம் வந்து அப்போ தான் வயிற்றில் நின்றுருக்கான். அந்த ஒரு 6 மாதம் தான் எங்கள் அம்மா போனாங்க வியாபாரத்துக்கு. அதோட எங்கள் அம்மாவுக்கு கால் வலி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்னை பார்த்துக்கணுமா, அப்பப்போ வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து கூட எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க, வீடெல்லாம் துடைப்பாங்க. அப்போ வந்து வாஷிங் மிஷின் கிடையாது, கையில் தான் துணி துவைக்கணும். அப்புறமேட்டு நான் யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நைஸாக. ஏன்னா எனக்கு ஒரு 1.5 வருஷம் 1.25 இருக்கும். அதுக்கப்புறம் தான் பாப்பாவே நின்றுச்சு. ஷாம் நின்றான் பெரியவன். அதனால் கொஞ்சம் கவனிப்பு அதிகம், பார்த்து வச்சுக்கிட்டாங்க. எங்கள் அக்காவுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி மறு மாதமே நின்றுச்சு. எனக்கு அவளுக்கும் ஒரே மாதிரியாக தான் நடந்துட்டு வந்தது. லாஸ்ட்டில் பார்த்தா அக்கா வந்து இந்தமாரி ஆயிடுச்சு. அக்காவை வந்து என்ன சொல்கிறதுனே புரியல. இன்னும் மறக்கவே முடியல. எதை செஞ்சாலும் அக்கா ஞாபகம் வருது. ஒன்றும் புரியலன்னா மைண்டில் வந்து ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க சிரிக்கிற மாதிரி, பேசுகிற மாதிரி. ஒரு தடவைக்கு மேலே 2 தடவை ஃபோன் பண்ணிட்டேன், என்னம்மா அப்படின்வா. அம்மாவுக்கு அப்புறம் அவங்க தானே இவ்வளோ சீக்கிரம் வந்து சாமி கூப்பிடுவாருன்னு தெரியல. எங்கள் அக்காவுக்கே தெரியாது போல இருக்குது. அப்படிதான். ஆனால் நல்ல ஒரு இது, அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி. அப்பா போய் வெளியே நின்றுட்டு வந்தார், வந்து படுத்தார், அந்தமாரி ஆயிட்டார். அம்மாவாச்சு ஒரு நாள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். அம்மாவும் நானும் அக்கா எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், திடீர்னு மயக்கம் வருதுன்னாங்க. அப்படியே கூப்பிட்டு போனோம். அன்றைக்கி நைட்டே அந்தமாரி ஆகிட்டாங்க. அக்கா நைட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க.
2 மணிக்கு தான் வந்தாங்க சண்டே. போயிட்டு மாடிக்கு போய் தண்ணி நல்ல தண்ணியை திருப்பி விட்டு வந்துருக்காங்க. வந்துட்டு குடுகுடுன்னு பாத்ரூம் போனாங்க. போயிட்டு என்னடின்னு கேட்டால் லாஸ்ட்டாக அந்தமாரி ஆகிட்டுது. எதையுமே வந்து பயம். ஃபஸ்ட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லை அப்படின்வாங்க. எங்கள் அக்கா இறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் இருக்கிறவங்க அடுத்த நிமிஷம் இல்லை. அதனால் நல்லதே தான் நம்ம செய்யணும், நல்லதே தான் நினைக்கணும். நிறைய பேர் வந்து எதுக்கு 4 டிஃபன் பாக்ஸ் கட்டுறீங்கன்னு ஒவ்வொரு டையும் நான் சொல்ல முடியுமா? அதனால தான் வந்து ஒரு கமெண்ட்டுக்கு வந்து நான் எதுவுமே பதிலே பேசுறதில்லை. இப்போ குழம்பு கொதிக்கிட்டோம். எனக்கு சின்ன சின்ன வேலைங்கள்லாம் இருக்குது. பொரியற்கார் வேறு வந்துட்டார். யார் யாருக்கு வந்து நம்ம சத்து மாவு, கருப்பு உளுந்து மாவு, வெயிட் லாஸ் பவுட்ருக்கு இன்னும் ஸ்டிக்கர் வரல. சூப்பராக போயிட்டுருக்குது. இதேமாரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்க நான் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு தடவை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து எனக்கு வீட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சத்து மாவும் எனக்கு இல்லைல்ல, தனித்தனி டப்பா இருந்ததுன்னா எனக்கு அந்த பேரோடு இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். அதனால் எடுத்து வச்சுருக்கேன். நலங்கு மாவும் சூப்பராக இருக்குது. நலங்கு மாவும் வாங்கிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுருங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஏன்னா தண்ணியாக வச்சா தான் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். குழம்பே வந்து வேறு லெவலில் வரும். சூப்பராக இருக்கும். எறா பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. சூப்பராக இதுமாரி தான் இருக்கணும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கா? நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ மீன் குழம்ப பார்த்துடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஃபுல்லாக மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்க, இந்த வேர்வை தண்ணியெல்லாம் பட்டுரும். அதனால தான் கரண்டி வச்சு மூடுறது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு பாருங்கள் நல்லா ஏடு கட்டி வந்துருச்சு. மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை மாங்காய் தான் எடுத்துருக்கேன். கையெல்லாம் ஒரே எரியுது. மிளகாத்தூள் போட்டோம், மீன் வேறு குத்திடுச்சு முள். இந்த பாருங்கள், ஒரு சைடு ஒரு பக்கம் மட்டும்தான் எடுத்துருக்கேன். புளிப்பு வந்து ஆனால் கம்மியாக போட்டுக்கணும். ஓகேவா? ஒரு 5 நிமிஷம்தான். குழம்பு பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ மீன் போட்டால் குழம்பு இன்னும் வந்து திக்காகாது. அப்படியே இவ்வளோ இப்படி இருக்குல்ல, இன்னும் தண்ணி விடுற மாரி தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மாங்காய் வேகட்டும். மீனை திருப்பிக்கலாம். மூடி வச்சுருங்க. இந்த பக்கம் மீன் குழம்ப பார்க்கலாம். பாருங்க நல்லா ஏறு கட்டி வந்துடுச்சு. மாங்காய் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு. மாங்காய் பாதி வெந்து வந்துருக்கு. இப்போ நம்ம மீன் எல்லாம் சேர்த்துக்கலாம். மணி வந்து 11:15 ஆயிடுச்சு. இன்னும் வறுத்து போட்டு மீன் குழம்பு வச்சு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஃபிஷ் எல்லாம் வறுத்துட்டு மீன் குழம்பு வைக்கணும், செம்மையாக இருக்கும்.
நான் ஒரு தடவை வச்சுருக்கேன், இன்னும் வந்து வீடியோ எடுக்கலை. ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும். நேற்று வந்து பருப்பு ரசம் வச்சேன், அந்த ரசமே இருக்குது, சூடு பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு ரசம் இன்றைக்கி வைக்கல. மீன் குழம்பு பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்துட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது.